ஹலோ நண்பர்களே, நான் தான் உங்க சரத். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். என் சப்ஸ்கிரைப் எல்லாத்துக்குமே என் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். எல்லாத்துக்கும் நல்லா இனிய பொங்கல் கொண்டாடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மெயினா பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எங்க வீட்ல ஒரு குட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒய்ஃப் கன்சீவா இருக்காங்க. நான் அப்பாவாக போறேன். ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 5 to 6 இயர்ஸ் ஆகுது. எங்களுக்கு இத்தனை நாள் கழிச்சு இப்பதான் இந்த இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை நாங்க எப்படி தக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அப்புறம் நம்ம டெய்லி அப்டேட் கொடுக்கலாம். என்னென்ன பண்ணணும், ப்ரெக்னன்சி டைம்ல என்னென்ன பண்ணணும், அதை பத்தி நம்ம அப்டேட் கொடுக்கலாம். நீங்க கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணதுலேருந்து எல்லாத்துக்கும் நம்ம கைட் பண்றோம். எல்லாமே கைட் பண்றோம். நம்ம ஷார்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல மெடிசின் மருத்துவத்துறைங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் வியாபாரமாக தான் இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு டாக்டரை பார்க்க போறீங்களோ பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபுல் டெஸ்ட் எடுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயுஐன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஐயுஎஃப் ஐயுஎஃப்னு 2 ப்ராசஸ் இருக்கு. அந்த 2 ப்ராசஸ்க்காக தான் அவங்க கைட் பண்ணுவாங்க. 1 or 2 இயர்ஸ் இதையே பண்ண சொல்லிட்டு அதுக்கடுத்து ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாற்றி விட்டுருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, எங்களுக்கு இந்த அனுபவம் ரொம்ப இருந்திருக்கு. எல்லா இடத்துக்கும் போன இடத்துக்குலாம் டெஸ்ட் பண்ணியிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். நியர்பைல இருக்க பெரிய ஹாஸ்பிட்டலுக்கே போய் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கோம் வச்சுக்கோங்களேன். எல்லாமே வச்சு இந்த காசுலாம் ஃபுல்லும் செலவு பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசெண்டாக எங்கே போய் எங்களுக்கு ஓகே ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேளச்சேரியில் கேஎஸ் ஹாஸ்பிட்டல்னு இருக்கு. அதோட லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அவங்க அட்ரஸ் எல்லாமே கொடுக்குறேன். அங்கே பார்த்தீங்கன்னா பாலகுமாரி மேடம் தான் நம்மளை பார்த்தது. ஒரு வயசான மேடம் தான், கொஞ்சம் ஏஜ்டு மேடம். அவங்க எங்களுக்கு கைட் பண்ணதுனால தான் எங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சு. மீதி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல்லுமே காசு சம்பாதிக்க தான் பார்க்குறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எடுத்த ரிப்போர்ட்டை வச்சு அவங்க கெஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், என்னென்ன பண்ணணும், எப்படி எல்லா அட்வைஸும் பண்ணாங்க. எப்படி என்னென்ன பண்ணணும், A to Z எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ப்ளஸ் எங்களுக்கு அங்கே போனது கொஞ்சம் மன நிம்மதியாக இருந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா மித்த ஹாஸ்பிட்டல்லாம் அவங்களுக்கு போனோன்னே நெகட்டிவாக பேசுறது அந்த மாதிரி எல்லாம் ஒரு சிலர்ல இருந்துச்சு. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த கேஎஸ் ஹாஸ்பிட்டல் நம்ம கேள்விப்பட்டோம். மெயினாக அவங்க எல்லாமே நார்மல் டெலிவரிக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் போயிருந்தோம். அதுக்கடுத்து தான் நம்மளுக்கு இந்த இஷ்யூனால எல்லாமே பார்த்ததுல ஃபர்ஸ்ட் கேள்வி, காசு ரொம்ப வச்சிருக்கியா, ஏன் ஹாஸ்பிட்டலாக வர, உனக்கு கடவுள் எப்போ தராரோ அப்போ கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணிட்டு இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 2வது நம்பினீங்க பார்த்தீங்கன்னா கடவுள் தான். கடவுளை நம்ம நம்பணும். அவங்க கடவுள் எந்தெந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அந்த லிங்க் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இப்போ பார்க்காதவங்க பாருங்க. என்னென்ன பண்ணணும்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த கோயிலுக்கு போகணும், அப்படி இந்த கோயிலுக்கு போகணும், அந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கு போகணும். ஆனால் ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போகும்போதே உங்களுக்கு கண்டிப்பா ஒரு 75% கிட்ட உங்க ஆசை நிறைவேறிடுங்க. மீதி தான் அதுக்கு அடுத்த ஸ்டெப் போற மாதிரி இருக்கும். அது என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கோயில் புட்லூர் கோயிலுக்கு போயிருங்க. நீங்க சென்னையில தான் புட்லூர் கோயில் இருக்கு. வேளச்சேரியில இருந்தும் போகலாம், எல்லா இடத்துல இருந்து போகலாம். புட்லூர் கோயில் காலையில போயிட்டீங்கன்னா என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வீடியோ பேசியிருக்கோம். அந்த வீடியோல போட்டிருக்கு, அதே மாதிரி பண்ணிருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கர்ப்பர் அச்சாம்பே கோயில், அது எங்கன்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம். அங்க தஞ்சாவூர் பக்கத்துல கர்ப்பர் அச்சாம்பே கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்கு. அந்த அம்மன் கோயில் தான். அந்த அம்மன் கோயில போயிட்டு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்க. அப்புறம் 3வதா பாத்தீங்கன்னா இங்க பெரம்பூர்ல அகரம் ஜங்ஷன்ல தானே தோன்றிய அம்மன் சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்கு. அங்க அவங்க தீமிதி திருவிழால ஒண்ணு பண்ணணும். அது என்ன பண்ணணும்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ போட போறோம். அந்த வீடியோ போய் பார்க்கறவங்க பார்த்துக்கோங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல ஃபுல்லா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் என்னென்ன பண்ணணும்னு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்துல விரிஞ்சிபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க சிவன் கோயில் ஒண்ணு இருக்கு. அந்த சிவன் கோயில் பாத்தீங்கன்னா பிரம்மனுக்கு விமோச்சனம் கிடைச்ச கோயில். ஓகேங்களா? அப்ப பிரம்மனுக்கும் பெருமாளுக்கும் இடையில நடந்த சண்டையில அந்த கோயில் மூலியமா பிரபாவம் ஆச்சு. அந்த கோயில் தான் ரொம்ப விசேஷமான இது. அது என்னைக்கு விசேஷம், அதை பத்தி நான் டீட்டெயிலா என்னென்ன பரிகாரம் பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம கண்டிப்பா வீடியோஸ் எடுத்திருக்கோம். நாங்க போய் அனுபவத்துல எப்போ போகணும், என்னென்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி கண்டிப்பா நான் அந்த வீடியோல போடுறேன். இந்த வீக் எண்டுக்குள்ள நான் அந்த வீடியோ கண்டிப்பா நான் போஸ்ட் பண்றேன். பார்க்காதவங்க பாருங்க. ரொம்ப நாள் ஆச்சுன்னு ரொம்ப வருத்தப்படாதீங்க. மெயினா மாத்திரை எடுத்துக்காதீங்க. ஜென்ரலா நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இருங்க. அதோட கொஞ்சம் அதிகமா இருந்தா ரொம்ப நல்லது. உங்களுடைய ரொமாட்டிக் அதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கணும் நீங்க உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட.
அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட்ல யாருமே சப்போர்ட் கிடையாது. நாங்க 2 பேர் தான். அதுக்கு நீங்க பார்த்திருப்பீங்க. எங்க பெட்ஸ் மட்டும்தான். இடையில டவுட்ஸ் வந்துச்சு. இந்த கேட்ஸ் வச்சிருந்தா அந்த ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணோம். ஆனா எதுவுமே வந்து ப்ராப்ளம் கிடையாது. இவங்களால நம்மளுக்கு எந்த தொல்லையும் கிடையாது. இவங்களால எந்த இதுவும் நம்மளுக்கு வராது அப்படின்னாங்க. மெயினா வந்து நான் உங்களுக்கு பாத்துக்கிறதுனால தான் நான் ரொம்ப இவ்வளவு நல்ல நிலைமையில இருக்கேன்னு எனக்கு தோணுது. ஏன்னா யார் சப்போர்ட்டும் கிடையாது. மீதி யூடியூபர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே கொஞ்சம் இதா இருப்பாங்க, பணக்காரங்களா இருப்பாங்க, வீடு இருக்கும், அவங்க பேக்ரவுண்ட் அப்பா அம்மா சப்போர்ட்ஸ் இருக்கும். எனக்கு எல்லாமே இருக்கு. ஆனா எந்த சப்போர்ட்டும் எனக்கு கிடையாது. அவங்க சப்போர்ட்ல எதுவுமே கிடையாது. நம்ம தனியா தான் இருக்கோம். நம்ம இருக்கிறது போக இவங்களை வச்சு நம்ம ஓட்டிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்னைக்கு எல்லாத்துக்கும் திரும்பி சொல்லிக்கிறேன் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து பொங்கல் வந்து யார் யார் கொண்டாடணும் எல்லாமே நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அது என்ன என்ன வழிமுறையில வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ கருத்து நம்ம கடைசியா இன்னைக்கு ஈவினிங்குள்ள அந்த வீடியோ போடுவேன். அது என்னன்னு நம்ம அப்டேட் பண்ணலாம். இத்தனை வருஷம் ஆச்சு, யாரும் கவலைப்பட தேவையில்ல. கண்டிப்பா எல்லாம் நல்லதே நடக்கும். நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்களும் கடவுளை வேண்டுங்க. கடவுள் மட்டும்தான் நம்ம துணையா இருப்பாங்க. மீதி யாருமே துணையா இருக்க மாட்டாங்க. அப்புறம் நீங்க பெட்ஸை நம்பலாம். அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா பெட்ஸுங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மன நிம்மதியா இருக்கும். அவங்க கிட்ட பார்க்கும்போது, அவங்க அவங்க விளையாடும் போது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 7 பசங்க இருக்காங்க. 7 பசங்க நல்லா ஜாலியா இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஹாப்பி பொங்கல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.